ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான vlog தான் பார்க்க போகிறோம். மகாசிவராத்திரின்றதுனால காலையிலே நம்ம சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். காலையில் 5 மணிக்கு இந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் 5 மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். ஃப்ரைடே நைட்டே வீட்டில் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சி கோயிலுக்கு போயிடலான்ட்டு. அதனால் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஒரு 5:10க்கு வந்தோம். அப்போவே 2-3 பேருக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஃப்ரைடே மார்னிங்கே அபிஷேகத்துக்கெலாம் கேட்டுட்டு போயிருந்தோம். அதனால் மார்னிங்கே நாங்கள் வந்துட்டோம். சாட்டர்டே எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த சிவன் கோயில் இருக்குது. என்னோடய ஃப்ரைடே vlogலேயே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலே சொல்லியிருப்பேன். நாங்கள் சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு, சாமி பெருசாக இருந்ததுன்னு. அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். இதான் அந்த நந்தி சிலை, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. டெக்கரேஷனாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடே நாங்கள் மார்னிங் வந்திருக்கும் போது டெக்கரேஷன் எதுவும் பண்ணலை. ஃப்ரைடே ஈவினிங் பண்ணியிருப்பாங்க போல். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு 5:10க்கு வந்தோம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 6:30 ஆயிடுச்சு. சாமிக்கு வந்து அபிஷேகம் வந்து நம்ம கையாலே பண்ண வச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசுக்கும் அவ்வளோ மன நிறைவாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக சும்மா ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து சாமிக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே ஐயர் இருப்பாங்க. அவங்க சொல்ல நம்ம எல்லாம் செய்யணும். மார்னிங் 5 o'clockலேருந்து அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகும் சொன்னாங்க. நாங்கள் 5:10க்கு போனோம். அந்த டைமில் வந்து எந்த ஷாப்பும் ஓப்பன் பண்ணல. அதனால் அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வாங்குகிற திங்ஸ்லாம் வாங்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலே வெயிட் பண்ணோம். அப்புறம் ஒரு 5:40க்கு மேலே கடைலாம் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணோம். இங்கே ஒரு அங்கிள் ஆண்டி அபிஷேகம் பண்ணுறாங்களே, இதே மாதிரி தான் நாங்களும் அபிஷேகம் பண்ணோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரதுக்கு 6:30 ஆகிடுச்சு. நான் நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால வந்த உடனே எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நைட்டே கொண்டக்கடலையும் ஊற வச்சுட்டேன் மார்னிங் செய்கிறதுக்காக. டீ போடலான்ட்டு பாலும் வச்சுட்டேன். டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இஞ்சி தட்டி சேர்த்துக்கிறேன். நான் நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ணி வச்சதுனால நான் கடகடன்னு காலையில் எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து இஞ்சிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி தட்டி சேர்க்கறதுக்காக. கொண்டக்கடலையும் தண்ணி சேர்த்து வச்சுட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷலான நாளில் வந்து நிறைய வேலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் முந்தின நாளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இஞ்சி சேர்த்துட்டேன். இஞ்சி தட்டி சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே சைட் பை சைடாக நான் எல்லா ஒர்க்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கொண்டக்கடலையும் குக்கரில் வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே சக்கரை பொங்கலுக்கும் ரெடி பண்ணிடலாம். குக்கரில் அரை அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு எப்பவும் பச்சரிசி தான் சேர்த்துக்கணும். பச்சரிசி கூடவே 1/4 கப் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு சேர்த்து பொங்கல் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை பொங்கல். இது ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். டீ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சக்கரை சேர்த்துக்கிறேன். சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சக்கரை சேர்த்துட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கிளாஸில் மாற்றிக்கிறேன். டீயும் ஊற்றி கொடுத்துட்டா அதுவும் வேலை முடிஞ்சுது. அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் 1.5 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் அரிசியும் பருப்பும் நல்லா கொலைய வேகணும். டீ ஊற்றி நாங்களும் குடித்தாச்சு. மார்னிங் டீ ஒர்க்கும் முடிஞ்சுது. கொண்டக்கடலையும் விசில் வந்துருச்சு. நல்லா ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். கொண்டக்கடலையும் சூப்பராக வெந்துருச்சு. இதை தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டி வச்சுட்டேன். பொங்கலுக்கும் தண்ணி சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே கீரை குழம்புக்கும் நான் ரெடி பண்ணிடுறேன். கீரை குழம்பு வந்து அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஒரு கட்டு அரைக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால மசிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும்.
கீரையை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு, 8 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பருப்பை 2யும் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். கீரை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை குழம்புல வந்து நான் பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கீரை வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். நான் 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இதை மீடியம் ஃப்ளேம் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சக்கரை பொங்கலும் விசில் வந்துருச்சு. விசில் வந்துட்டு ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் சூப்பராக வெந்துருச்சு. இதை லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு வெல்லத்தை தட்டி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் வந்து வெல்லம் சக்கரை 2ம் சேர்த்து செய்ய போகிறேன். வெல்லம் சேர்த்துறதுக்கப்புறம் இது கூடவே அரை கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எப்பவும் வெல்லம் சேர்த்து தான் நம்ம செய்வோம். இது கூடவே சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் சர்க்கரை வந்து சீக்கிரமாக உருகிரும். வெல்லம் வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட் ஐட்டம்ஸில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் வந்து ரொம்ப திகட்டாது. உப்பு சேர்த்துட்டு நல்லா அதோட கலந்து விட்டுக்கிறேன். இதில் வந்து வெல்லம் இன்னும் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கூடவே 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்குறதுனால நல்ல மணமாக இருக்கும். ஏலக்காய் தூள் நல்லா சக்கரை பொங்கலில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் ஃபுல்லாக அடி பிடிச்சிரும். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. முந்திரி திராட்சை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 20 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே நான் 5 திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை வந்து அதிகமாக சேர்த்தா சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சக்கரை பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாமிக்கும் படைச்சிடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. சக்கரை பொங்கல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்பவுமே சக்கரை பொங்கல் செய்யும்போது தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. சுண்டலுக்கும் தாளித்து எடுத்துட்டோன்னா சாமி கும்பிட்டுடலாம். சுண்டலுக்கு தாளிக்கிறதுக்கு அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தாளித்து எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் எதுவும் சேர்க்கலை. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. தாளிப்பும் சுண்டலில் சேர்த்துடலாம். சுண்டலில் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சுண்டலை ரெடி ஆகிடுச்சு. நான் காலையில் 5 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டேன். கோயில் போகிறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கோயில் போனேன். அதனால் வந்த உடனே எல்லாம் பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கும் படைச்சாச்சு. படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. என்னோடய மகாசிவராத்திரி பூஜை இப்படி தான் இருந்துச்சு. நான் இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து சுண்டலும் சக்கரை பொங்கலும் படைச்சிருந்தேன். இன்றைக்கி மகாசிவராத்திரி வந்து சனி பிரதோஷம் 2 கலந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமானது. நீங்களும் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக.
இன்றைக்கி மகா சிவராத்திரின்றதுனால எல்லா சிவன் கோயிலும் செம கூட்டமாக இருக்கும். பூஜை அபிஷேகம் எது பண்ணாலும் நம்ம ரொம்ப கூட்டத்தில் தான் பண்ணணும். இன்றைக்கி வந்து நாங்கள் காலையில் சீக்கிரமாக போனதுனால சீக்கிரமாக பண்ணிட்டு வந்தாச்சு. அபிஷேகம் பண்ணுறதுக்கு பொருள் வாங்குறதுனால கொஞ்சம் லேட் ஆனதுனால தான் 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. இல்லைன்னா காலையில் இன்னும் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுருப்பேன். நாங்கள் அபிஷேகம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் அப்புறம் வீட்லேயும் ஒரு 9:30க்கு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி மகா சிவராத்திரின்றதுனால நிறைய விரதம் இருப்பாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக முழிச்சு விரதம் இருப்பாங்க. சிவராத்திரி ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு கண் முழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி முழு நாளும் சாப்பிடாமல் இருக்கிறவங்க வந்து தண்ணி ஆகாரமாக குடிச்சிக்கலாம். ஜூஸு இல்லைன்னா பால் அந்த மாதிரி குடிச்சிட்டு விரதம் இருங்க. ஃபுல்லாக விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ரொம்ப டயர்டாயிரும். அதனால் இந்த மாதிரி பால் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு விரதம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். என்னோடய இந்த வருஷம் மகா சிவராத்திரி வந்து ரொம்ப ஸ்பெஷலு. அபிஷேகம் வந்து நம்மளே நம்ம கையால் பண்ணதுனால இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி சிவராத்திரி அந்த மாதிரி டைமில் வந்து என்னென்ன விரதங்கள் இருக்கோ அதெல்லாம் கடைப்பிடிச்சி நீங்களும் என்ன வேண்டுதல் இருந்தாலும் சாமிக்கிட்ட வைங்க, கண்டிப்பாக நிறைவேறும். நான் காலையில் 5 மணிக்கே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போனேன். அதனால் வெளியே அகல் விளக்கு 2 விளக்கும் ஏற்றி வச்சுட்டு தான் போனேன். வெளியெல்லாம் ஃபுல்லாக இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கோலம் போட்டு பூ வச்சு அலங்கரித்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். பூஜையை முடிச்சுட்டு மற்ற வேலைகளும் நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் காலையில் பொங்கல் சுண்டெல்லாம் செஞ்சுருந்தனால அதே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு கீரை குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கீரை குழம்பு குக்கரில் வச்சாச்சு. கீரை குழம்புக்கு தாளிச்சிடலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கீரையும் விசில் வந்துருச்சு. 5 விசில் வந்துட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து மண் சட்டியில் மாற்றிட்டேன். மண் சட்டியில் மாற்றிட்டு இந்த மாதிரி மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் கடைஞ்சி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும். நம்ம சீரகம் ஆல்ரெடி சேர்த்ததுனால இதில் சீரகம் சேர்க்கலை. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. கீரையை நல்லா கடைஞ்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் தாளிப்பை சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு தாளிப்பை சேர்த்துக்கோங்க. தாளிப்பை சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் அப்படியே சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்க வேணாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நான் சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான அரைக்கீரை கீரை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் இந்த அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பாடும் கலைஞ்சி நான் குக்கரில் வச்சுட்டேன். இது மீடியம் ஃப்ளேம் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சுன்னா கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் செஞ்சப்போ எல்லாம் தண்ணிலாம் வடிஞ்சு ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். சாப்பாடு செஞ்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே சைடில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ணி வச்சுட்டு சக்கரை பொங்கல் எல்லாமே பாத்திரம் மாற்றி வச்சாச்சு. சாப்பாடு விசில் வந்துருச்சுன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். கீரை கடைஞ்சி முடிஞ்ச உடனே மண் சட்டியும் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. பாத்திரம் எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். அடுத்த வேலை பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கணும். குக்கரும் விசில் வந்துருச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பிரஜினும் பசிக்குதுன்னு சொன்னதுனால அவனுக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துடலான்னு அவனுக்கு வச்சிட்ருக்கேன். அவங்க அப்பா வெளியே போயிருந்தனால பிரஜினை ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டேன். பிரஜனுக்கும் சாப்பாடு பிசைஞ்சு கொடுத்துட்டா அவனும் சாப்பிட்டுட்ருப்பான். அந்த டைமில் நான் மற்ற வேலையும் முடிச்சிருவேன். பிரஜனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு பிசைஞ்சு கொடுத்துட்டேன்.
நீங்களும் இந்த மாதிரி கீரை குழம்போட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு அதிகமாக சேர்க்காம கீரை அதிகமாக சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் டைமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீரை வாரத்துக்கு 2 வாட்டியாவது எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரஜனுக்கும் சாப்பாடு பிசைஞ்சு கொடுத்துட்டு அப்படியே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக எல்லாம் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. தொடச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே கொஞ்சம் பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சேன். அதுக்குள்ளே இட்லிக்கு அரிசி ஊற வச்சிடலான்ட்டு அரிசியும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஈவினிங் அரைச்சிடலாம். நான் உளுந்து எல்லாம் ஒன்றா தான் சேர்த்து ஊற வைக்கிறது. அது கூட வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும். அப்படியே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கிச்சன் ஃபுல்லாக பாத்திரம் வாஷ் பண்ணுறது மட்டும் தான் இன்னும் பாக்கி. பாத்திரமும் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் 4 o'clock மேலே மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு அப்படியே பாலும் வச்சுட்டேன். மாவும் அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்க போகிறதில்ல, மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தான் இன்றைக்கி மாவு அரைக்க போகிறேன். அதனால் நான் மிக்சிலே அரைச்சிடலான்ட்டு எல்லாம் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கும் போது எப்போவுமே நீங்கள் ஓவர்லோடாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது ஒரு சுற்று அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் மிக்ஸி ஜார் வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். அதனால் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து அரைக்கணும். அதிகமாக அரிசி சேர்த்தும் அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 4 வாட்டி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வீடு வாசலெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியும் வாசலில் கோலம் போட்டாச்சு. ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மாவை அரைச்சி முடிச்சிட்டோன்னா காஃபி போட்டு குடிச்சிட்டு கடைக்கு போகிற வேலை இருக்குது. மாவும் ஒரு ரவுண்டு அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. மாவு ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு எதுவும் சேர்க்காம தான் ஒரு கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மாவு அரைச்ச ஜாரையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. கையோட எல்லா வேலையும் நம்ம இப்படி முடிச்சிட்டோன்னா நமக்கு அடுத்த வாட்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் காஃபி போடுறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். மாவு நல்லா கலந்து வச்சுட்டேன். இது மூடி போட்டு வச்சிடலாம். நைட் அப்படியே வெளியே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா புளிக்கும். கிளாஸ்லேயும் சர்க்கரை காஃபி தூளெலாம் போட்டு வச்சுட்டேன். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், 3 பேருக்கும் கரெக்டாக இருக்கும். காஃபியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. காஃபியும் ஆற்றி கொடுத்துடலாம். அவங்க 2 பேர் குடிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நான் குடிச்சிட்டு கடைக்கு போகணும். பிரஜனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் விளக்கேற்றிட்டு நானும் காஃபி குடிச்சிட்டேன். காஃபி குடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் சந்தைக்கு கிளம்பி போனோம். இன்றைக்கி வந்து எங்கள் தெருவில் வந்து சந்தை இருந்தது, காய்கறி சந்தை. காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நாங்கள் பார்க்கும் போயிட்டு வந்தோம். பார்க் போனதப்போ 6:45 ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப இருட்டாக இருந்தது. அந்த இருட்டுலேயும் பிரஜன் விளாடணுன்ட்டு விளையாடிட்டு இருந்தான். விளையாடிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். என்னோடய சிவராத்திரி பூஜையும் என்னோடய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஎஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.